எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரத எபிசோட் 49. 49ல் இப்போ முடிவு பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா, தர்மரை வந்து சூதாடத்துக்கு கூப்பிடுறது அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. தாயக்கட்டை ஓட்டுறதுக்கு இது பண்ணுறதுக்கு தர்மரை கூப்பிடணும்னு முடிவு பண்ணுறா. யார் போய் சொல்கிறது இதை அப்படின்ட்டு. இதை பின்னாடியே வந்து அந்த உலுகன்னு ஒருத்தன் அவனை செலக்ட் பண்ணுறான். அவன் யாருன்னா சகுனியோட பிள்ளை. சகுனிக்கு கல்யாணம் ஆகிடுது. பீஷ்மர் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் சகுனிக்கு. ஆர்ஷின்னு ஒரு இளவரசி தான் அவளை வந்து காந்தார ராஜா இவன், காந்தார தேசத்துல அரசன் இவன் அப்படின்னு அவனை காட்டி, கால் சரியில்லாதையும் காட்டி அவனை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அர்ஷின்னு ஒரு இளவரசியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் ஏதோ ஒரு நாட்டோட அரசன், சிற்றரசன். அவனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளுக்கு வந்து 3 பிள்ளைகள் பிறகுது. மூத்த பிள்ளை உலுகன், 2வது பிள்ளை ரிஷிகாஸ்னு ஒருத்தன், ரெண்டாவது பிள்ளை. 3வது பிள்ளை பிரசித்தின்னு ஒருத்தன். 3 பேர் அவனுக்கு பிள்ளை இந்த சவுனிக்கு. இந்த உலுகன் தான் இது பண்ணான். இந்த உலுகன்லாம் இவாள்லாம் பாரத பொருளை சண்டையிட்டு செத்து போயிடுவான். இந்த உலுகன் வந்து பெரிய பிள்ளை. எல்லாரும் செலக்ட் பண்ண உடனே யாரை அனுப்புறதுன்னு உடனே யாருமே போக மாட்டேன் போது, ஏன்னா சில நேரங்களில் என்னன்னா தூதர்களே கொண்டுடுவான். தூதர்களோட சொல்ற அந்த விதம் இருக்க, இந்த ராஜா இவரோட இஷ்டத்துக்கு கண்டபடி அவரை உன்னை நான் அப்படி பண்றேன், எப்படி பண்ணிடுவா, இல்லாட்டா உன்னை கொண்டுடுவாங்க எல்லாம் பேசுறா இல்லையா. அந்த பேச்செல்லாம் தாழாத ஒரு மாதிரி டெம்ட் ஆகி தூது போனவளையே கொண்டுடுவா. அந்த மாதிரி சில நேரங்களில் நடந்திருக்கு. தூதுவனை கொல்லக்கூடாதுன்றது தான் அரசு நீதி. அதுதான் தூதுவனா ஒன்றும் பண்ணக்கூடாது. தூதுவனுக்கு சிஷ்டம் எல்லாம் கொடுப்பா சில நேரத்தில். அதாவது தூதுவன் வந்து நல்ல காரியமாக போனான்னா நல்லா இருக்கும். தூதுவனுக்கு நல்ல மரியாதை இருக்கும். தூதுவன் வந்து அந்த ராஜாவை கெட்ட காரியமாக போனான்னா தூதுவன் வந்து பொழைச்சி வருது சந்தேகம். பொழைச்சி வந்தாலும் அவனை ஏதாவது அங்ககீனம் பண்ணி அனுப்புவா. அந்த தூதுவனுக்கு சில பனிஷ்மெண்ட்டை அந்த ராஜா கொடுத்து அனுப்புவான். இது ஏன்னா அவனுக்கு என்னென்னா இந்த ராஜாவுக்கு பதில் சொல்கிறதா அர்த்தம். அது நீ எப்படி அமிச்சியே பாரு, நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருன்னு அனுப்புறதா அமிச்சோம். ஆனால் இதுக்கு நடுவில் மாட்டிட்டு அவசப்படுறவன் அந்த தூதுவன் தான். உடலாலையும் மனதாலையும் கஷ்டப்படுறவன் அந்த தூதுவன் தான். வெறும் தூது விஷயத்தை மட்டும் சொல்லி அனுப்ப மாட்டான். அவனுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வச்சு அனுப்புவான் அந்த தூதுவனுக்கு. இதை கொண்டு போய் உங்கள் ராஜா கிட்ட காட்டு, இந்த இப்படி நான் சொன்னேன்னு சொல்லி இதை கொண்டு போய் காட்டு, விரலை எடுத்துட்டான்றதை காட்டு, கையை எடுத்துட்டான்றதை காட்டு அப்படின்வா. அது மாதிரி எதையாவது ஒன்று அங்கீகீனம் பண்ணி அனுப்புவான். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அதனால யாருமே வந்து தர்மர்கிட்ட போகிறதுக்கு பயப்படுறா. அது தூது போகிறதுக்கு, அதை சூதாட கூப்பிடுறதுக்கு. ஏன்னா அர்ஜுனன் விட மாட்டான், பீமன் விட மாட்டான். என்ன எங்கள் அண்ணன் கெடுக்கிறேன்ட்டு அர்ஜுனன் பீமனும் அவனை இந்த வர்ற தூதுவரை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுவான். கடைசியில் என்ன பண்ணுவான், சகுனி தன்னோட பிள்ளைய உலுகன்னு ஒருத்தன் இருக்கான். அவனோட பிள்ளை பெரிய பிள்ளை ஒரு உலுகன் சொன்னேன் இல்லையா, அந்த உலுகனையே அனுப்புவான். தூது அனுப்புவான். நீ போயிட்டு வா, நீ போய் சொல்லிட்டு வா, சூதாட கூப்பிடு அப்படின்னு. கூப்பிட்ட உடனே இவன் போவான். இவன் போய் சூதாட கூப்பிட்றதுக்கு போவான். இவன் போய் கூப்பிடுவான். கூப்பிடும்போது அவன் போய் சொல்லுவான் தூது, இந்த மாதிரி தூது வந்திருக்கானவனே, ஏகப்பட்ட அஸ்தாபுரத்துலேருந்து தூது வந்திருக்கானவனே இவன் தனி மரியாதை கொடுப்பான். தர்மருக்கு வந்து இதெல்லாம் தனி. இது நம்ம அஸ்தாபுரத்துலேருந்து பிரிஞ்சு வந்த அரசு தானே, அஸ்தாபுரம் தானே மெயின். அஸ்தாபுரத்தில் பீஷ்மர் தாத்தாவெல்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும். அந்த நாட்டிலேருந்து ஒருத்தன் தூது வந்திருக்கான்னா அவனை நம்ம ஊருக்கு தகுந்த மரியாதையோட போட்டுட்டு நடைபெறப்ப விசேஷமாக வரவேற்று எல்லாம் பண்ணுவாள். அந்த காரணத்தை மெதுவாக மறுநாள் கூப்பிட்டு அரசவையில் கேட்பார். கேட்கும்போது எல்லாரும் அரசவையிலையும் நடுவில் ராஜா வந்து துரியோதனன் வந்து உங்களை சூதாடுறதுக்கு அஸ்தாபுரத்துக்கு வர சொன்னார் அப்படின்னுவான். சூதாடுறதுக்கு அஸ்தாபுரத்துக்கு வர சொன்னார்ன உடனே எப்பயுமே இந்த சூது விளையாட்டு கேளிக்கைகளுக்கு அடுத்த ராஜாக்கள் கூட்டா அதுக்கு மாட்டேன்னு சொல்லக்கூடாது. மாட்டேன்னு சொல்றது வந்து தர்மம் இல்லை. அதை ஏற்றுட்டு அதை போய் அந்த சூதை வந்து போய் அந்த விளையாட்டை விளையாடணும். இது ராஜாக்களோட ஒரு நியதி, இது மரபு. சூது விளையாட, தாயம் விளையாட, சூது விளையாட கூப்பிட்டாள்னா இவன் மாட்டேன்னு சொல்லக்கூடாது, சரின்னு போயிடுவார். அதே மாதிரி தான் பலராமர் அது மாதிரி ஆடினார். பலராமர் அது மாதிரி ஆடி தோத்துடுறாரு எல்லாத்தையும். அதனால அது ஒரு கதை. அதான் சொன்னேன் இல்லையா போனதில், பலராமர் யார் கூட இந்த ருக்மி கதையில் சொன்னேன் பாருங்க. பலராமர் அது மாதிரி பண்ணாரு. அது மாதிரி சூதாட கூப்பிடும்போது ராஜாக்கள் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இவர் சரின்னுவார். தர்மர் வந்து சரி நான் வரேன் அப்படின்னு விஷயத்தை சொல்லி அனுப்பிச்சுவார். தர்மர் சரின்னு விஷயத்தை சொல்லி அனுப்பிச்ச உடனே
அங்கே பெரிய தகராறு நடக்கும். நீ ஏன் அதுக்கு ஒத்துண்ட? அர்ஜுனனும் பீமனும் இது ஏதோ சூது, உன்னை அங்கே வர சொல்கிறான்னு போதே உன்னை ஏதோ கொள்றதுக்கு அவள் ஏற்பாடு பண்ணுறா. துரியோதனன் வந்து நல்லவன் இல்லை. துரியோதனன் வந்து வாரணாவதத்தில் என்னெல்லாம் பண்ணான் நம்மள. அதுக்கப்புறம் திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறப்ப எப்படியெல்லாம் நம்மளுக்கு கேட்டான், என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டான். இவன் வந்து நம்மளை கொல்றதுக்கு துடிச்சுட்டு இருக்கான். அவனை வந்து அவன் வந்து கூப்பிடுறான்ட்டு நீ போறேன்றிய, நீ எப்படி போவ? நீ போகக்கூடாதுன்னு அர்ஜுனனும் பீமனும் தடுப்பான். இந்த சூதாட்டம் நமக்கு வேண்டாம், நம்மளுக்கு இந்த நாடு போகிறோம், இந்த நாடு நம்ம வந்து அஸ்தினாபுரத்தோட ஒரு கிளை நாடு தான் இது, அப்படியே இருக்கட்டும் பரவாயில்லன்னுவா. ஆனால் நாட்டுக்காக நீ போல. இவர் போகிறது என்னன்னா, சூதாட கூப்பிட்டாரா ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை சூதாட கூப்பிட்டா மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அதுக்காக போகணுன்றான். ரெண்டாவது தர்மருக்கே இந்த சூதில் கொஞ்சம் ஆசை ஜாஸ்தி. சூதாடுற அந்த அந்த சூதாட்ட பிரியர் தான் தர்மர். இதை வந்து அவர் வெளியில காட்டிக்கல. ஆனால் அதை வந்து காரணமாக அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ராஜா கூப்பிடும் போது நம்ம மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. எப்பயுமே பணம் காசு தெம்பெல்லாம் நிறையா வந்தோடனே கூடவே ஒரு திமிர் வந்துடும், தெரியுமா உங்களுக்கு? சரி பார்ப்பேன், நம்ம மட்டும் எவ்வளோ காசு இருக்கேன், இதை வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணி பார்ப்பேன், இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முடிக்கிறது, அதெல்லாம் இருந்திருக்கு, அந்த காலத்துலேயே இருந்திருக்கு, இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இந்த சூது இந்த கிருஷ்ணனை வந்து எல்லாத்துக்கும் தூது கேட்டார். அர்ஜுன தர்மர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்காத ஐடியா, கிருஷ்ணர்கிட்ட கன்சல்ட் பண்ணாத எதையுமே பண்ண மாட்டார். ஆனால் இந்த விஷயத்தை கிருஷ்ணர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதுக்கு பயந்தார். கிருஷ்ணர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது கிருஷ்ணன் வேண்டான்ட்டா நம்ம எப்போ என்ன பண்ணுறது, சூதாட போக முடியாது. சூதாடுற ஆசை இவருக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊன்றது அதிகமாகிடுது, சூதாட போக முடியாத போயிடும். அதனால சூதாடுறத கிருஷ்ணன் வந்து கெடுத்துட்டு அண்ணா என்ன பண்ணுறது, வேண்டான்ட்டு அண்ணா என்ன பண்ணுறது. அதனால் கிருஷ்ணன்கிட்ட சொல்ல வேண்டாம், அப்புறம் சொல்லிக்கலாம் வேணா, இப்போ நம்ம அதை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார் இவர் தர்மர். கிருஷ்ணன்கிட்ட சொல்லலை. துரியோதனையும் கம்சனையும் துரியோதனையும் அர்ஜுனையும் கூப்பிட்டு நீங்களும் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்ன உடனே அவன் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவன்லாம் எதிர்ப்பா, இதை ஒத்துக்க மாட்டான். சரி ஆடுறதுக்கு வரலான்ட்டு வருவோம். வரத்துக்கு தேதி சொல்லி அனுப்பிச்சிடுவார் தர்மர். சொல்லி அனுப்பிச்ச உடனே தர்மருக்கு தடப்படலாம் வரவேற்பு எல்லாம் நடக்கும். துரியோதனன் எல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க கரெக்டாக. ஜெயிக்கணும், ஜெயிச்ச அப்புறம் தானே அவளை அவமானப்படுத்துறதுலாம். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ராஜா இல்லையா, இந்திரபிரஸ்தத்தோட மகாராஜா சக்கரவர்த்தி. அதுவும் ஒரு சக்கரவர்த்தியை வரவேற்கிறது எப்படி இருக்கணும், அந்த மாதிரி தடப்பெல்லாம் வரவேற்பான். எல்லா ஆசனங்கள்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவான். எல்லாம் தர்மர் கொஞ்சம் மயங்கிடுவார் இதுல எல்லாம். ஆனால் இதில் வந்து ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்ல அப்போ கூட சொல்லுவார், விதுரர் சொல்லுவார், இது வந்து நல்லதுக்கு இல்லை, இதில் ஏதோ தப்பு இருக்குது, நீ ஜாக்கிரதையாரு அப்படின்னு தர்மரை கூப்பிட்டு சொல்லுவார். சூதாட்டம் வந்து உனக்கு சரியில்லை, உனக்கு ஒத்து வராத விஷயம், நீ அதை பண்ணாதன்னு சொல்லுவார். ஆனால் இவர் கேட்க மாட்டார், இவர் இதை பண்ணுவார், சூதா ஆடுவார். சூதா ஆடி எல்லாம் பண்ணி கடைசியில் சூதாடுறதுக்கு ஒத்துட்டு தர்மர் வந்து சூதாடுறதுக்கு போவார். சூதாடுறதுக்கு போகும்போது கிருஷ்ணனுக்கு இது தெரியாது இல்லை, கிருஷ்ணன்கிட்ட சொல்லலை. கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சாலும் அதை காட்டிக்க மாட்டார். நம்மகிட்ட கிருஷ்ணனை வந்து கூப்பிட்டா தான் வருவார், இல்லாட்டா வரமாட்டார். அவர் பாட்டுக்கு இருக்கார். அப்படியே இருக்கும்போது என்ன பண்ணுறா, இவன் வந்து எல்லாம் பண்ணுறா. சூதாடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடாகிடுது. ஏற்பாடாகிட மறுநாள் சூதாடுறான். முதல்ல சூதாடும்போது ஒரு காசை திரவியத்தை இதுவாக வைக்கிறா, கொஞ்சம் திரவியத்தை. ஜெயிக்கும்போது முதல்ல வந்து ஜெயிக்கிறான். எப்பயுமே சூதில் ஒன்று தெரிஞ்சுங்க, முதல்ல 2-3 தடவை ஜெயிக்கிறவா வந்து அப்புறம் தோப்பான். முதல்ல 2-3 தடவை ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்க வச்சு இதெல்லாம் சகுனி அவன் என்ன பண்ணுவான். இதுக்கு முன்னாடி துரியோதனன் சூதாடுறதுக்கு வரும்போது, சூத ஆட்டம் ஆரம்பிக்கும் போது துரியோதனன் என்ன பண்ணுவான், எனக்கு பதிலாக சகுனி என்னோட ஆட்டத்தை ஆடுவார்னு சொல்லுவான். அது தர்மர் வந்து சரின்னு ஒத்துப்பார். அதை ஒத்துட்டு தர்மர் சகுனி கூட ஆடுவார். சகுனி என்ன பண்ணுவான், முதல்ல 2-3 தடவை தப்பாகவே ஆடுவான். தப்பாகவே ஆடி தர்மரோட, அதாவது இதெல்லாம் ஒரு பிளான், நம்மளை எப்படியெல்லாம் மாயைகள் இழுக்குன்றதுக்கு பிளான். இதெல்லாம் தர்மரை சுத்தமாக போய் அதில் மாட்டிக்கிற மாதிரி பண்ணுவான். தர்மர் வந்து அதில் வந்து ஜெயிச்சிடுவார். ஜெயிச்ச உடனே தர்மருக்கு ஒரு கொஞ்சம் ஆசை ஆகிடும், இந்த சூதாட்டத்தை மேலே ஆசை ஆகிடும். சூதாட்டம் எப்பயுமே அப்படிதான். சூதாட்டத்தில் ஜெயிக்கிற மாதிரி வந்து தோக்கும், தோக்குற மாதிரி ஜெயிக்கும். ஜெயிச்சுட்டு போனாலும் போயிடுவா, தோத்துட்டு போனாலும் போயிடுவா. என்ன ஆகுன்றது சொல்ல முடியாது கடைசியில் ரிசல்ட்டு. அதனால் முதல்ல ஜெயித்த உடனே தர்மருக்கு வந்து மனசில் வந்து ஒரே சந்தோஷமாயிடுறது. ஆகா, நம்ம நிறையா ஜெயிச்சிருக்கோம், நம்ம நாட்டை என்ன பண்ண போகிறோம். துரியோதனன் தோத்த உடனே பரவாயில்ல, நம்ம இதெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம தாத்தா பீஷ்மருக்கு வந்து இதை காணிக்கையாக செலுத்திடலாம் இப்படிலாம் மனசில் நினச்சிக்கிறார். முதல்ல ஜெயிச்சார். முதல்ல 2-3 தடவை வந்து துரியோதனன் தோத்துருவான். துரியோதனன் சகுனி வந்து தோத்துருவான். தோத்த உடனே துரியோதனன் என்ன பண்ணுவான், சகுனியை கூப்பிட்டு திட்டுவான்.
நீ என்ன நீ ஆடிட்டு இருக்க, நீ இது மாதிரி பண்ற அப்படி இப்படின்னு. அப்ப சகுனி சொல்லுவான், அப்படி இல்லை, நான் ஜெயிப்பேன், ஷூரா என்னால முடியும், நீ பேசாம இரு, நான் பண்றேன். முதல்ல தர்மனுடைய அந்த விளையாடணுன்ற அந்த எண்ணத்தை ஸ்திரப்படுத்தணும். அந்த எண்ணம் அவனுக்கு மனசுல சுத்தமா அவனை ஆக்கிரமிக்கணும். விளையாட்டுன்ற அந்த எண்ணம் அவனுக்கு ஆக்கிரமிக்கணும். நம்ம ஜெயிப்போன்ற அந்த எண்ணம் அவனுக்கு மனசுல வரணும். எப்பயுமே அவனுக்கு ஜெயிச்சோம்னா அவன் கொஞ்சம் ஜெயிச்சுட்டு அப்புறம் இனிமேல் இந்த ஆட்டம் வேண்டாம் நான் விட்டுறேன் போறோம்ட்டான்னா கஷ்டமாயிடும் நமக்கு. நம்ம அவனோட அரண்மனை ஜெயிக்கணுன்றது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே இவன் அப்போ கூட சகுனியை நம்ப மாட்டான் துரியோதனன். அப்படி கொஞ்சம் இது பண்ணுவான். அப்புறம் இப்போ ஒரு ஸ்டேஜ் வரும்போது சகுனி அவனோட விஜயை காட்டுவான். அவன் அப்பா அவன் மனசில் நினச்சிப்பான். அந்த உலுகன் அந்த இது அவன் சுபலன் கொடுத்த அந்த கட்டை வரல வச்ச தாயக்கட்டை இருக்கு இல்லையா, அந்த தாயக்கட்டையை எடுத்து போடுவான். இவன் என்ன கேட்குறானோ அதுதான் விழும், அதில் வேற மாதிரி விழவே விழாது. இவன் என்ன பண்ணுவான், முதல்ல ஜெயிப்பான். முதல்ல சகுனி ஜெயிச்ச உடனே தர்மன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பான். கொஞ்சம் 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 கொஞ்சமாக தர்மரை வந்து சுத்தமாக காலி பண்ணுவான். இல்லை, தர்மர் வந்து எல்லாத்தையும் தோத்துருவார். தர்மன் எல்லாத்தையும் தோத்த உடனே இவர் என்ன பண்றான், தர்மன் தோத்துட்டான உடனே தர்மன் ஒன்று ஒன்றா தோத்துட்டே வருவான். எல்லாத்தையும் தோத்துட்டே வருவான். கடைசியில வந்து அவன் சொல்லுவான், இனிமே போறோம், இனிமே என்னால் முடியலன்னுவான். ஆனால் சௌகரியம் விட மாட்டான். இன்னும் உங்ககிட்ட அந்த இது இருக்கே, உன்னோட அது இருக்கே இது இருக்கேன்னு கேட்பான். கேட்ட உடனே இவன் வந்து போனான். கடைசியில் உன்னுடைய நாட்டு செல்வத்தை எல்லாம் வைப்பான். அவனோட இதெல்லாம் தோத்துட்டு நாட்டில் இருக்கிற செல்வத்தை எல்லாம் சூதாடுவான். நாட்டில் இருக்க அந்த கஜானா இருக்கு இல்லையா, கஜானா இருக்கிற பொருளை எல்லாம் சூதாடுவான். சூதாடின உடனே அதெல்லாம் போயிடும். எல்லாம் போயிட்ட உடனே தன்னுடைய படைகளை எல்லாம் சூதாடுவான். தன்னுடைய படைகளை எல்லாம் சூதாடின உடனே படைகள் எல்லாம் போயிடும். அதெல்லாமும் அதுலேயும் ஜெயிச்சிருவான். சகுனி ஜெயிச்சிருவான். இந்த படையையும் தாண்டி அவனுடைய நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டு இந்திரபிரஸ்த நாட்டை வச்சு ஆடுவான். நாட்டை வச்சு ஆடும்போது நாட்டை வச்சு ஆடுறதுக்கு உனக்கு இது இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நாட்டையெல்லாம் நீ வச்சு ஆடக்கூடாது, நாட்டு மக்களோட எண்ணத்தை நீ இப்போ கேட்காம எப்படி ஆடுவேன், சூது ஆடுறதுக்கு உங்களை வைக்கட்டுமான்னு நீ அவளை கேட்கணும், இல்லை கேட்காம நீ எப்படி ஆடுவேன்னு கேட்பான். கேட்கும்போது இவன் வந்து நாட்டை வச்சு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். தர்மர் ஒத்துக்க மாட்டான். இல்லை, அது நாடுன்றது எந்த தானே, நான் வச்சு ஆடலான்ட்டு ஆடுவேன். சகுனி தூண்டுவான் அதை, நீ நாட்டை வச்சு ஆடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நீ ஆடு, நீ ஆடலாம், ஆடு, நீ ஆட்ட, நீ நாட்டை ஜெயிச்சன்னா, இந்த நாட்டை வச்சு ஆடும்போது நீ ஜெயிச்சிட்டன்னா இது எல்லாமே உனக்கு கொடுத்துருவோம், இது வரைக்கும் நீ தோத்தது எல்லாத்தையும் கொடுத்துருவோன்ற உடனே தர்மருக்கு ஒரே ஒரு ஆட்டம் ஆடிப்பான். ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சுட்டா எல்லாத்தையுமே நம்ம வாங்கிடலாம், இது வரைக்கும் தோத்தது எல்லாம் அப்படின்ட்டு ஆடுவான். ஆட்ட உடனே மறுபடியும் அந்த சூது ஆடும்போது நாடு போயிடும். நாடும் போன உடனே ஒன்றா இது மாதிரி இதை எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு வீண்டு வருவோம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கடைசியில் தர்மர் வந்து நிராதரவாயிடுறாரு. எல்லாத்தையுமே தோத்துடுறாரு. எல்லாத்தையுமே தோத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், கடைசியில் 5 தம்பிகள் இருக்கா இல்லையா, நீ முதல்ல அர்ஜுனனை வச்சு ஆடு, பீமனை வச்சு ஆடு அப்படின்னு சகுனி சொல்லுவான். நீ பீமனை வச்சு ஆடி நீ ஜெயிச்சிட்டேன்னா பீமன், அவனை சேர்ந்தவா, அந்த நாடு, அவனுடைய சகோதரர்கள் எல்லாமே உனக்கு சொந்தம். இது வரைக்கும் நீ தோத்த எல்லாமே உனக்கு சொந்தமாயிடும். பீமனை வச்சு நீ ஜெயிக்கிறதுக்கு ஆடு, ஜெயிச்சேன்னா உனக்கு கிடைக்கணும். இந்த தர்மரை வந்து அந்த சூதை விட்டு வெளியில் வரவே விட மாட்டான். இது வரைக்கும் நீ தோத்தது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன்னு அந்த சகுனி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுவார், தர்மருக்கு அந்த நப்பாசை விடாது, பீமனை வச்சு ஆடுவார். பீமனை வச்சு ஆடும்போது தோத்துருவார். தோத்த உடனே சரி, இப்போ நீ அர்ஜுனனை வச்சு விளையாடு, உன் தம்பி அர்ஜுனன், உன் தம்பி தானே, அர்ஜுனனை வச்சு விளையாடு. அர்ஜுனனை வச்சு விளையாடும்போது ஜெயிச்சிட்டேன்னா இது வரைக்கும் நீ தோத்தது எல்லாம் பீமனோட சேர்த்து எல்லாரையுமே நீ ஜெயிக்கலான்னு சகுனி சொல்லுவான். சொன்ன உடனே ஆகா, ஒரே ஒரு தான் ஜெயிச்சிட்டோம்னா எல்லாமே கிடைச்சிருமே. ஏன்னா முதல்ல இந்த 2 3 தானே ஜெயிக்க விட்டது, அதனால தான் அந்த ஜெயிக்க முடியுன்ற அந்த நப்பாசையை இவருக்கு மனசில் தூண்டி விட்டது. சரின்னு ஜெயிச்சிடறோம். அதை இது பண்ணிடுறான். தர்மரை வச்சு அர்ஜுனனை வச்சு ஆடுறாரு, அர்ஜுனையும் தோத்துறாரு. அர்ஜுனனை தோத்துட்டு அந்த தம்பிகள் 2 பேர் இருக்கா இல்லையா, அவன் இன்னும் 2 பேர் நகுல சகாதேவர்கள், அவளை வச்சு ஆடுறான். அவளை வச்சு ஆடும்போது அவளையும் தோத்துறான். தோத்துற உடனே அதுவும் போயிடுது. கடைசியில் வந்து தர்மர் இருப்பார். தர்மரை வந்து சகுனி சொல்லுவான், நீ ஒன்றை வச்சு ஆடு, நீ ஜெயிச்சுட்டேன்னா இது வரைக்கும் நீ தோத்த எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துறேன். இதை பார்த்து கேட்ட உடனே இவருக்கு வந்து ஒரு ஆசை வரும். இந்த இவருக்கு தர்மருக்கு, சரி நம்ம ஜெயிச்சிட்டோம்னா இது வரைக்கும் நம்ம அண்ணா தம்பி எல்லாம் தோத்துட்டோமே, வாழையெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சதா இல்லை, அது நம்மளுக்கு பெரிய கிஃப்ட்டு தானே,
இவாள்லாம் கிடைச்சாலே அதுவே போதுமே, நம்ம அது பண்ணலாம் அப்படின்ட்டு ஆடுவார். ஆடும்போது தண்ணியும் தோத்துருவார். தண்ணியும் தோத்த உடனே என்ன பண்ணுவார், மறுபடியும் ஆடுறதுக்கு தாகிட்ட போகும்போது என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தர்மர் சொல்லுவார். உங்ககிட்ட வச்சு ஆடுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றார். எல்லாரும் சிரிக்கும்போது, நீ வச்சு ஆடுறதுக்கு ஒன்று இருக்கு, உன் மனைவி திரௌபதி, அவளை வச்சு ஆடு. அவளை வச்சு ஆடி நீ ஜெயிச்சுட்டன்னா இது வரைக்கும் நீ தோத்த அத்தனையும் உனக்கு தான் அப்படின்னு அவ சொல்லும்போது துரியோதனும் ஆமா அத்தனையும் கொடுத்துறேன், நீ திரௌபதியை வச்சு ஆடு, ஜெயிச்சுட்டேன்னா எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துறேன்னுவான். மறுபடியும் தருமருக்கு மனசுல சபலம் தட்டும். திரௌபதியை வச்சு ஆடலாமா, ஆடினா நம்மளுக்கு கிடைக்குமான்றது யோசனை பண்ணல, அந்த முதல்ல ஜெயிச்சதை யோசனை பண்ணுது. அப்போ அதை அந்த சகுனி வேற தூண்டி விடுவான். நீ முதல்ல 2-3 தடவை ஜெயிச்சிருக்க, ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஆட்டத்தில் நீ ஒன்றும் தோத்தே போயிடல, நீ ஜெயிச்சுன்னு தான் இருந்த. இதை நீ ஜெயிச்சுட்டேன்னா எல்லாத்தையும் நீ உனக்கு கிடைச்சிருதில்ல. இந்த ஒரு ஜெயிச்சா இது வரைக்கும் நீ தோத்ததெல்லாம் தோத்ததாவே கணக்கு கிடையாது, டோட்டலாகவே நீ தான் ஜெயிச்சா மாதிரி ஆகும். நீ ஜெயிச்சுட்டேன்னா இது வரைக்கும் நீ தோத்ததெல்லாம் கொடுத்துறேன், ப்ளஸ் துரியோதனோட ராஜ்யத்தையும் கொடுக்க சொல்கிறேன், துரியோதனோட ராஜ்யத்தையும் உனக்கு கொடுக்க சொல்கிறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கொண்டுவான். துரியோதன ராஜ்யத்தையும் கிடைக்கிறதுனே தர்மருக்கு இன்னும் கொஞ்சம் மனசுக்கு இதாகிடும். துரியோதனோட ராஜ்யம் கிடைச்சதுன்னா அதை வாங்கி நம்ம பீஷ்மருக்கு நம்ம ஒரு சமர்ப்பணமாக கொடுத்துடலாம், பீஷ்மருக்கு பரிசாக கொடுத்துடலாம். துரியோதனை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், துரியோதனை இருப்பா, துரியோதனை அவன்பாட்டே ஆண்டுக்கிட்டோம், ஆனால் பீஷ்மருக்கு அந்த நாட்டு ஜெயிச்சு பரிசாக கொடுக்கலாம். இப்படி எல்லாம் மனசில் தூண்டி விடுவான். அவரோட ஆசையை தூண்டி விட்ட உடனே சரின்னு திரௌபதியை வச்சு ஆடுவான். திரௌபதியை வச்சு ஆடின உடனே தோத்துருவான். தோத்த உடனே எல்லாம் போயிட்டு தின்ன உடனே சிரிப்பா பாருங்க, அத்தனை பேரும் அவ்வளோ கேலி பண்ணுவான். பாண்டவர்களை வீழ்த்துடுவார் சொல்லுவான், பாண்டவர்களை வீழ்த்துடுவான் சொல்லுவான் துரியோதன். அந்த இவனை இழுத்துடுவான், முதல்ல பீமனை இழுத்துடுவான், பீமனை இழுத்துட்டு வருவான். பீமனை இழுத்துட்டு முதல்ல நீங்கள் எல்லாம் மேலே சட்டையும் அங்கே மேல் துணியை இருக்கக்கூடாது, மேல் துணியை எடுன்னுவோம். மேல் துணியை எடுத்தால் சேவர்கள், நீங்கள்லாம் எனக்கு அடியாள்கள், உங்களை சூதாடி உங்கள் அண்ணா தோத்துட்டான், அதனால் நீங்கள்லாம் எனக்கு அடியாள் இல்லைவார். அடியாள்ன உடனே பீமன் கண்டபடி திட்டுவான் தர்மரை, நீ எல்லாம் ஒரு அண்ணன் நான் திட்டுவான். அர்ஜுனன் அதே மாதிரி மேல் துணியை எடுத்துட்டுவான். மேலே அந்த போத்திட்டு இருக்கிற போர்வையெல்லாம் அப்பெல்லாம் சட்டை கிடையாது, மேலே இந்த இதுதான் உத்திரியம் தானே போட்டுவா, உத்திரியத்தை பிடிக்கிடுவோம். உத்திரியத்தை எடுத்தாதான் வேலைக்காரன்றது அர்த்தம், உத்திரியத்தை போட்டுருந்தா ராஜான்னு அர்த்தம். உத்திரியத்தை போட்டிருந்தா அவன் மேன்மையானவன் இதானவன் அர்த்தம். உத்திரியத்தை பிடிங்கிட்டு அவனை சாதாரணமாக்கி விட்டுருவான். எல்லாரோட மேல் துணியை மேலாடையெல்லாம் கட்டி எல்லாத்தையும் இடுப்பில் கட்டுக்குவோம், மேலாடையெல்லாம் இடுப்பில் கட்டுக்குவோம். நாங்கள் சொல்கிற சேவையெல்லாம் செய்யணும், எங்களுக்கு காலை அமுக்கிறது, எங்களுக்கு பரிமாறுறது, எங்களுக்கு தண்ணி கொண்டு வரது எல்லாம் நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் எங்களுக்கு வேட்டுக்கு வேலைக்காரன்னுவான். உனக்கு தாழவே முடியாது. பீமனுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்கும். நீ உடனே அவன் அண்ணாவை திட்டுவான், நீ எப்படி இது மாதிரி பண்ணுன்னு. பீமன் அர்ஜுனன் சண்டை போடுவான். அர்ஜுனனும் அப்படியே வாயை பற்றி மௌனியா நிற்பான். நிற்கும்போது என்ன பண்ணுவான், அடுத்தது துரியோதனனுக்கு ரொம்ப நாள் ஆசை இல்லை, இந்த இந்திரபிரஸ்தம் நம்ம ஆயிடுத்துனோன்னு அவனுக்கு தலைகால் புரியல, ரொம்ப ஏறி போயிடுது. குடிப்பான், நிறைய குடிச்சிருப்பான். அதே நேரத்தில் கர்ணனும் குடிச்சிருப்பான். கர்ணனுக்கும் இது எப்படியா இருந்தாலும் நம்ம சண்டை போட்டு எவ்வளோ சண்டை போட்டு எப்படியெல்லாம் பண்ணி ஜெயிச்சு அந்த இந்திரபிரஸ்தத்து மேலே துரியோதனன் ஆசைப்படுறானே இந்திரபிரஸ்தத்தை ஜெயிச்சு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் கர்ணனுக்கு தோணிடுது. ஜெயிச்சு நம்ம பரிசா துரியோதனனுக்கு கொடுக்கணும், நம்ம நண்பனுக்கு கொடுக்கணும். ஏன்னா நண்பன் நம்மளை முதல்ல அங்க நாட்டு அரசன் ஆக்கினான் இல்லையா, அவனுக்கு அதுக்கு ஒரு இழப்பீடு, அது ஒரு அது காணிக்கை செலுத்தின மாதிரி இருக்கும். இது இந்திரபிரஸ்தத்தை ஜெயிச்சு கொடுத்தோம்னா, இந்திரபிரஸ்தத்தை ஜெயிக்க முடியுமான்றதுதான் தெரியல. அங்கே அர்ஜுனன் இருக்கான், அர்ஜுனனை ஜெயிச்சு நம்ம கொண்டு வரணும், நாட்டை போடணும்னா இப்போ ஜெயிக்கிறதுக்கு வழி கிடைச்சிருத்துனோடனே இந்திரபிரஸ்தம் துரியோதனன் கையை வந்துருத்துனோடனே அபரிமிதமான சந்தோஷம். கர்ணனுக்கு என்ன பேசுறோன்னே தெரியல. தெரிஞ்ச உடனே ஜெயிச்ச உடனே துரியோதனனுக்கு கண்ணு மூக்கு தெரியாம இதாயிடும், திருதராஷ்டிரனுக்கும் ஒரே சந்தோஷமாயிடும். ஜெயிச்சுட்டான்னு உடனே ஒரு சந்தோஷமாயிடும், ஒரு சைடில் பயமாகவும் ஆயிடும். இது எங்கே போகுமோ, பீஷ்மர் என்ன சொல்லுவாரோ, விதுரர் என்ன சொல்லுவாரோ, விதுரரோட சொல்லுக்கெல்லாம் துரியோதனன் கட்டுப்படுவான், திருதராஷ்டிரன் கட்டுப்படுவான். திருதராஷ்டிரன் என்ன சொல்லுவாரோ, விதுரன் என்ன சொல்லுவாரோ, இவன் என்ன சொல்லுவாரோ, நம்ம பீஷ்மர் என்ன சொல்லுவாரோலாம் பயப்படுவான். துரோணர் எல்லாரும் இருப்பா, துரோணர் கிருபர் எல்லாரும் இருப்பா அந்த அவையில், தசோத்தாமன் எல்லாரும் உட்காந்துருப்பா. எல்லாருக்குமே இவனோட இந்த செய்கை பிடிக்காது. பிடிச்ச உடனே என்ன பண்ணுவா, எல்லாத்தையும் சூதுல ஜெயிக்கிறதுன்றது சரியில்லைன்றது அப்படியே பொறுத்துன்னு பேசாத உட்காந்துருப்பான். உட்காந்துருக்கு போது துரியோதனன் மட்டும் அவனோட ஆட்டமாக இருக்கும். ஒரே இதாகி போய் அந்த திரௌபதியை எதிர்த்துன்னு வாண்டுவான்.
திரௌபதிக்கு தூது போவா. திரௌபதி கிட்ட போய் விஷயத்த சொல்லி, திரௌபதி அவளை சொல்லி அவளை விஷயத்த சொல்லி அவளை இங்கே இழுத்துனுவா அப்படின்னு தன்னுடைய தூதுவர்களை அனுப்புவான். அடுத்த எபிசோடில் மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.